திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 69. அசுரகாண்டம் நகர் செய் படலம். விஷ்ணு பகவான் ருத்ரமூர்த்திகளது வரலாற்றை சொன்னபின் சூரபத்மன் தேவதச்சனை நோக்கி, தான் தங்கி வாழ்வதற்காக சிறப்புகளுடன் ஒரு நகரத்தை விரைவில் உண்டாக்குவாயாக என்று கூறுகின்றான். தேவதச்சன் சூரனிடம் கேட்கின்றார், உங்களது இந்த முக்கிய நகரத்திற்கு உரிய இடம் எங்கிருக்கின்றது என்று கேட்கின்றான். அப்பொழுது சுக்கிரன், நானே அந்த நகரத்திற்கு உரிய இடத்தின் எல்லையை கூறுகின்றேன் என்று கூறி விவரித்தான். அவற்றை கேட்ட தேவதச்சன் பூமியின் தென்பகுதியில் இருக்கின்ற சமுத்திரத்திற்கு சென்றான். அந்த தென் கடலின் மத்தியில் 80,000 யோசனை பரப்பளவு உள்ள இடத்தை சூரபத்மனின் நகரத்தை அமைப்பதற்காக தேர்வு செய்கின்றான். பூமியில் உள்ள மலைகளை கொண்டு அந்த கடலை அடைத்து நீரை மூடி அதிலே அடித்தளமான பாசறையை உண்டாக்கி மிக வலிவான அடித்தளத்தை நன்றாக அமைக்கின்றார். செம்பொன்னால் ஆன மதில்கள், உட்புற மதில்களை வைக்கின்றான். 4 பெரிய வாயில்கள், அதிலே பெரிய கோபுரங்கள், அதிலே ரத்னங்களை பதித்து சிற்ப நூலில் சொல்லப்பட்ட விதிகளின் நுணுக்கங்களின்படி 100 யோசனை அளவு இருக்கும்படி வீதிகள் பலவற்றையும் அமைக்கின்றான். சந்திரகாந்த வைப்பு மாடங்கள் எனும்படி அளவிறந்த தங்கத்தினால் ஆன மாடங்களை வகுத்து நாட்டிய அரங்குகள் பலவற்றையும் அமைக்கின்றான். அந்த வீதிகளில் அமைக்கப்பெற்ற மாளிகைகள் தோறும் திண்ணைகளையும் மண்டபங்களையும் ரத்தினம் பதித்த முற்றங்களையும் கோபுரங்களையும் செயற்கை குன்றுகளையும் சபைகளையும் மன்றங்களையும் மாளிகைகளையும் சோலைகளையும் குளங்களையும் தனித்தனியாக செய்கின்றார். இந்த நகரத்தின் நடுவில் 10,000 யோசனை அளவு பரந்த நெடிய ஒரு மதிலை செய்து அதனுள்ளே சூரபத்மன் வாழ்ந்திருப்பதற்காக ஒரு அரண்மனையை அமைக்கின்றார் தேவதச்சன். யானைகள், தேர்கள், அசுரர்கள் பவனி வருவதற்காக அமைந்த முகப்புடைய வாயில்கள், திண்ணைகள், சிகரங்களை உடைய கோபுரங்கள் இவற்றையெல்லாம் அமைக்கின்றார். யானைகள் தங்குவதற்கு உரிய இடங்கள், குதிரைகள் தங்கும் லாயங்கள், சேனைகள் வசிப்பதற்குரிய இடங்கள், தேர்கள் தங்கும் இடங்கள், அசுரர்களின் சேனை தலைவரும் மற்ற தலைவர்களும் சபை கூடும் இடங்களும் இவைகளையெல்லாம் அமைக்கின்றார். பெண்கள் நடனமாடும் நாட்டிய அரங்க மண்டபம், இசை பயில்கின்ற மண்டபங்கள், யாழை இசைப்படுத்தி மகிழ்விக்கின்ற மண்டபங்கள், மயில், புறா, அன்னம், கிளிகள், குயில் முதலிய பறவைகள் உலாவுகின்ற மண்டபங்கள், குரங்குகள், மான்கள், கலைமான்கள், ஆட்டுக்கிடாக்கள், போர் பயிற்சி செய்யப்பட்ட கோழிகள் நிறைந்திருக்கின்ற மண்டபங்கள், நித்தியமும் வேத ஒலி கேட்கப்படும் மண்டபங்கள், யாகங்கள் செய்கின்ற மண்டபங்கள், மந்திரங்களை பயில்பவர்கள் இருக்கின்ற மண்டபங்கள், அசுரர் தலைவரான சூரபத்மன் தேவர்களெல்லாம் போற்றும்படி செய்கின்ற அரசியல் செய்கின்ற அத்தாணி மண்டபம், சங்கநிதி, பதுமநிதி இவற்றின் பெருக்கங்கள் எல்லாம் பொருந்துகின்ற மண்டபங்கள், சிவபெருமான் அருள் புரிந்த படைக்கலங்கள் வைப்பதற்கு ஏற்ற மண்டபங்கள், தேவர்களின் அமிர்தத்தை போன்ற அன்னத்தை உண்ணும் மண்டபங்கள், கஸ்தூரியும் பச்சை கற்பூரம் மணமும் கொண்ட சந்தனம், பெரிய பாக்குகள், வெற்றிலை பிறவும் மிகுதியாயிருக்கின்ற பேர் எழில் உடைய மண்டபங்கள், பெண்கள் பலர் கூடி தங்குகின்ற மண்டபங்கள், அவர்கள் விரும்பி ஊஞ்சலாடும் ஊஞ்சல் உள்ள மண்டபங்கள், பளிங்கு மண்டபங்கள், சந்திரகாந்த மண்டபங்கள், ரத்னங்கள் பிரகாசிக்கின்ற வசந்த மண்டபங்கள், அழகிய பவளங்கள் விளங்கும் சித்திரம் நிறைந்த மண்டபங்கள், மரகதத்தினால் செய்யப்பட்ட மண்டபங்கள், தாமரை பூவில் தோன்றும் முத்துக்களால் ஆன மண்டபங்கள், அரச இயல்பினை உடையார்க்கு ஏற்றனவாகிய இவற்றையெல்லாம் தேவதச்சன் அமைத்து இதற்கு உள்ளூர லக்ஷ்மீகரம் பொருந்திய சூரபத்மனும் அவன் குல தேவியான பட்டத்தரசியும் வாழ்வதற்கு ஒரு சிறந்த அரண்மனையும் செய்கின்றான். அதோடு சூரபத்மனுக்கு காம கிழத்தியராக வரப்போகின்ற மனைவியர்கள், அந்த எண்ணற்ற பெண்கள் தங்கி வாழ்வதற்காக அதற்குரிய இடங்களையும் செய்து முடிக்கின்றார் தேவதச்சன். இனி கருங்குவளை மலரும், குமுத மலரும், தாமரை பூவும் செறிந்து விளங்கும் வாவிகள், நீரோடைகள், குளங்கள், பூக்கள் நிரம்பிய சோலைகள், அழகிய செயற்கை குன்றுகள்,
இவற்றையெல்லாம் முறைப்பட செய்து முடிக்கின்றார் தேவதச்சன். இப்படியெல்லாம் அமைத்து இந்த நகரத்திற்கு வீர மகேந்திரம் என்று பெயர் சூட்டுகின்றார் தேவதச்சன். இதன்பின் இந்த மகேந்திரபுரம் என்னும் அழகுடைய நகரத்தின் 8 திசைகளிலும் காவல் கோட்டை நகரமாக விளங்கும்படி தனித்தனியே ஏமபுரம், இமயபுரம், இலங்கைபுரம், நீலபுரம், ஸ்வேதபுரம், அவுணர்புரம், வாமபுரம், பத்மபுரம் என்று 8 நகரங்களை மேற்கிலிருந்து கடல் வழியாக முறையாக அமைத்து செய்து முடிக்கின்றார் தேவதச்சன். இந்த வீர மகேந்திரபுரத்தைப் போன்றே பரப்புடைய ஆசுரம் என்ற ஒரு நகரத்தை தேவதச்சன் உருவாக்கி அதை சிங்கமாகாசுரன் வீற்றிருக்கும்படியாக வடகடலின் நடுவிலே இதனை உண்டாக்குகின்றார். அதோடு சமுத்திரங்கள் தோறும் வேறு வேறு தீவுகள், சூரபத்மனின் பெருஞ்சேனை சுற்றத்தார்கள் இருப்பதற்கான பழைய நகரங்களையெல்லாம் படைக்கின்றார் தேவதச்சன். இவற்றையெல்லாம் படைத்து தனது புதல்வர்களுடன் அங்கிருந்து கிளம்பிச் செல்கின்றார். மகாமேருவின் தென்பக்கத்திலே சிறப்புடைய நாவலன் தீவினில் பொருந்தியிருக்கின்ற இமயமலைக்கு ஒரு பக்கத்தில் வந்து சேருகின்றார் தேவதச்சன். இந்த நிலத்தில் தாரகாசுரனுக்காக மாயாபுரம் என்ற ஒரு நகரத்தை தேவதச்சன் அமைக்கின்றார். இவற்றையெல்லாம் சூரபத்மனிடம் சொல்லவே வீர மகேந்திரபுரத்திற்கு சூரபத்மன் வந்து சேருகின்றான். இந்த அளவில் நகர்சை படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து 16வது படலமாக பட்டாபிஷேக படலம் அமைந்திருக்கின்றது. இனி பட்டாபிஷேக படலம். வீர மகேந்திரபுரத்தை பார்த்து சூரபத்மன் வியக்கின்றான். தேவதச்சனின் வித்தைகளின் திறமையை வியந்து மகிழ்ச்சி கொள்கின்றான். தன் அரண்மனைக்கு வந்து சேருகின்றான். அந்த நேரத்தில் பிரம்மதேவர் மற்றுமுள்ள தேவர்கள் எல்லோரும் சூரபத்மனுக்கு முடிசூட்டுவோம் என்று அதற்கு வேண்டிய எண்ணற்ற பொருட்களையும் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் அரண்மனையில். அரண்மனை சென்ற சூரபத்மன் வேறொரு குறைவே இல்லாத ஆசன பீடத்தின் மேல் வீற்றிருக்க, மகாலட்சுமி உலா வரும் பெரிய பார்க்கடலிலிருந்து பெற்று கொண்டு வந்த தெளிந்த நீரை தேவர்களெல்லாம் எடுத்து வந்து சூரபத்மனுக்கு நீராட்டுகின்றார்கள். நீராடிய பின் சூரபத்மன் நல்ல பொன்னினால் ஆன ஆடை உடுத்து பூமாலை சூடி அழகிய ஆபரணங்கள் அவற்றை அணிந்து தன் தம்பிமார்கள் தனது பக்கத்திலே வர அசுரர்கள் புகழ, அசுரேந்திரன் தொழ, சுக்கிரனும் பெரிய முனிவர்களும் புகழ்ந்திட, அசுரருக்கு பயந்து மிகவும் நடுங்கிய தேவர்களும் போற்றிட, இந்திரன் சூரனின் இந்த பெரும் நிலையைக் கண்டு மனம் தளர்வடைய இவ்வாறான சிறப்பு மரியாதைகளுடன் வந்து ரத்ன சிம்மாசனத்தில் சூரபத்மன் ஏறினான். அந்த நேரத்தில் பிரம்மதேவர் மணி மகுடத்தை சூரபத்மனுக்கு சூட்டினார். இந்த நிலையை கண்ட அசுரர்களெல்லாம் சூரபத்மனின் காலிலே விழுந்து வணங்குகின்றார்கள். தேவர்களும் முனிவர்களும் பூக்களை கைகளில் ஏந்தி சூரபத்மனின் ரத்ன கிரீடத்தின் மேல் பொழிந்து வாழ்த்துகின்றார்கள். சூரபத்மன் அந்த சபையிலே இருக்கின்ற சிம்மாசனங்கள் பலவற்றில் தனது தம்பிமாரையும் பிரம்மதேவர், திருமால் முதலியவர்களையும் அதிலே அமர்வீர்களாக என்று சொல்ல அவர்களெல்லாம் அமர்ந்தார்கள். அப்பொழுது இந்திரதேவன் காளஞ்சியை கைக்கொண்டான். சங்கநிதி பத்மநிதிக்கு அரசனான குபேரன் வெற்றிலை முதலான பொருட்கள் வைத்திருக்கும் தாம்பூலத்தை ஏந்தி நின்றான். வாயுக்கள் வெண்சாமரை வீசினார்கள். அசுரேந்திரன் உடைவாளை எடுத்து ஏந்தி கட்டியம் கொண்டான். சூரியனும் சந்திரனும் குடைபிடித்தார்கள். வருணதேவனும் அவனது பிள்ளைகளும் ஆலவட்டம் வீசினார்கள். கருடர், கந்தர்வர், சித்தர் ஆகிய கணங்கள் தேவகானத்தை பொழிந்தார்கள். யமதேவனும் அக்னிதேவனும் தங்கள் கைகளில் பிரம்பு ஒன்றை ஏந்தி வந்திருந்த அசுரர் கூட்டங்களையெல்லாம் ஒழுங்குபடுத்துகின்றார்கள். சூரபத்மனின் புகழை எடுத்து கூறி துதித்து நிற்கின்றார்கள். நிருதி என்பவர் பூந்தட்டை கையில் ஏந்தி நிற்கின்றார். தேவகுருவான வியாழ பகவான் பிரகஸ்பதியும் அசுரகுருவான சுக்கிரனும் இந்த இரு குருமார்களும் மற்றும் அளவு கடந்த முனிவர்களும் கங்கையாற்றின் நீரை செம்பொற் கலசத்தில் எடுத்துக்கொண்டு தர்பையினால் வேத மந்திரங்களை ஓதியவாறு அந்த நீரை தொட்டு சூரபத்மன் மேல் தெளித்து ஆசி கூறினார்கள். ரம்பை, மேனகை, திலோத்தமை, மிகுந்த அழகுடைய ஊர்வசி முதலான அளவு கடந்த தேவ பெண்கள் விதி பிரகாரம் நரம்புடைய யாழ் இசை, வாய்ப்பாட்டு, வாத்திய இசை இவற்றை சிறப்புடன் செய்தார்கள். தேசிகம், வடுகு, சிங்களம் என்ற மூவகை நடனத்தை செய்தார்கள். இவ்வாறு சூரபத்மன்
சிங்கங்கள் சுமக்கும் சிம்ஹாசனத்தில் ஏறி சீரும் சிறப்பும் நிகழ அரசு வீற்றிருக்கின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.